स्थले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, हरि नाम संकीर्तन की जय। हरे கிருஷ்ணா. இது வரைக்கும் நாமாமிர்தத்துடனுடைய அறிமுகம் முதல் நாள் பார்த்தோம். அப்புறம் பகுதி 1 பார்த்தோம். இன்னைக்கு பகுதி 2ஆக என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம்னு ஏன் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப எப்படி கலியுகத்தில் பகவான் திருநாமங்கள் மூலமாக வழிபடப்படுகிறார் அப்படின்றதும், அப்புறம் பகவானால் சொல்லப்பட்டது வழிமுறைகளாக இதான் வழிமுறைன்னு கைட்லைன்ஸா சொன்னார் பகவத்கீதையில. பகவானே பகவத்கீதையாக சொன்னார். பகவான் ஒரு பக்தனாக அவதாரம் செய்து அதை வாழ்ந்து காட்டினார். அது எப்படி சைத்தன்ய மகாபிரபுவாக அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது பிற யுகங்களில் மற்ற வழிகள்லாம் என்னென்ன இருந்தது, அது ஏன் கலியுகத்தில் வேலை செய்யாது அப்படின்றத பார்க்க போறோம். அது ஏன் சாத்தியக்கூறு இல்லை, கலியுகத்திற்கு நாம சங்கீர்த்தனமே தர்மமாக ஏன் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரிங்களா? இது 3 விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே பெரிய விஷயம். அதனால அத இன்னைக்கு நம்ம அதுல நாம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதாவது நாராயண சம்ஹிதை அப்படின்ற ஒரு கிரந்தம். அதுல கீழ்கண்டவாறு ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதை ஸ்ரீ மத்வாச்சாரியர் குறிப்பிடுகிறார். என்னன்னா, துவாபரியைர் ஜனைர் விஷ்ணு பாஞ்சராத்திரைஸ்து கேவலை கலௌது நாம மாத்திரேன பூஜதே பகவான் ஹரிஹி அப்படின்னு சொல்றாரு. அதாவது பஞ்சராத்திர விதிமுறைகள் அப்படின்றது நம்ம விக்கிரக வழிபாட்டுக்கான வழிமுறை. அது விதிமுறைகளின்படி மட்டுமே விஷ்ணுவை துவாபர யுகத்துல வழிபட்டாங்க, திருப்தி பண்ணாங்க. அப்ப அதே போல அதான் இங்க சொல்றாரு, துவாபரியைர் ஜனைர் விஷ்ணுகு, துவாபர யுகத்தில் ஜனங்கள் விஷ்ணுவை பாஞ்சராத்திரஸ்து கேவலை, கேவலம் அப்படின்னா மட்டும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சோ பாஞ்சராத்திரஸ்து கேவலம், அதனால் மட்டுமே அவர்கள் திருப்தி செய்தார்கள். கலவுத்து நாம மாத்திரேன, கலியுகத்தில் நாமத்தை மட்டுமே கொண்டு பூஜ்யத்தே பூஜித்து பகவான் ஹரியை பூஜிப்பார்கள், பூஜிக்க தகுந்தது அப்படின்ற மாதிரி சொல்றார். இது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்திய லீலையிலும் குறிப்பிடப்படுகிறது.
சோ இதே இதே இத வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் அவர்களும் இதே ஸ்லோகத்தை அவர் தன்னுடைய அனுபாஷ்யத்துல குறிப்பிடுறார். இதுவும் சைத்தன்ய சரிதாமிரதத்துல இடம்பெறுது. அதாவது துவாபரே ஹிர்ஜனை விஷ்ணு பாஞ்சராத்திரேஸ்து கேவலை கலௌது நாம மாத்திரேன பூஜதே பகவான் ஹரிஹி அப்படிங்கறத அவரும் சொல்றார். துவாபர யுகத்துல விஷ்ணுவினுடைய பக்தர்கள் எப்படி வழிபாடு செய்தார்கள் அப்படின்னா பாஞ்சராத்திர விதிமுறைகளின்படி துவாபர யுகத்துல. இந்த யுகங்கள் பற்றி நம்ம இப்பயும் பார்க்க போறோம். அதுவும் கொஞ்சம் விபரமானது, எந்தெந்த யுகத்துல என்னென்ன வழிபாடு இருந்தது அப்படின்றது. சோ அந்த யுகத்தினுடைய ஒரு குறியீடு இங்கேயும் வருது. சோ இந்த பாஞ்சராத்திர விதிமுறைகளின் படி அப்படிங்கிறது தான் வந்து எப்படின்னா ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் அமைப்பது எப்படி, விக்கிரக வழிபாடு செய்வது எப்படி அப்படின்லாம் சில விதிமுறைகள் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்சோம் பண்ணோங்கிறதுக்கு எதுலையுமே கிடையாது. அப்படியாக அந்த பாஞ்சராத்திர விதிமுறைகளுக்கு உட்பட்ட அந்த விக்கிரக வழிபாடு துவாபர யுகத்தில் விஷ்ணுவின் பக்தர்கள் கடைபிடித்து விஷ்ணுவை திருப்தி செய்தார்கள் அப்படின்னு வருது. அப்ப கலியுகத்தில் பகவானை, அதாவது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை கேவலம் அப்படின்னு சொல்ற அந்த சாரி கலௌ து நாம மாத்திரேன நாமத்தை கொண்டு மட்டுமே வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது ஸ்தவமாலா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு ஸ்ரீ ரூப கோஸ்வாமியோடது இருக்கு. அதுல என்ன சொல்றாரு, அதுலயும் ரூப கோஸ்வாமி ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றறிந்த பண்டிதர்கள் கலியுகத்துல பகவானை நாம சங்கீர்த்தனம் மூலமாக தான் வழிபடுவார்களாம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. அதனால அவர்கள் கற்றறிந்த பண்டிதர்கள். அதனால இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தானே தன்னை என்ன சொல்றது ஈர்க்கப்பட்டு போய்விடுவார்கள் தன்னாலேயே அப்படின்னு சொல்றார். இதை நம்ம வந்து பிரபுபாதர் சொல்லக்கூடிய பல இடங்கள்ல பாக்குறோம். இன்டெலிஜென்ட் மென், இட் இஸ் இன்டெலிஜென்ட், நீ இன்டெலிஜென்டா இருந்தா இப்படி பண்ணு அப்படிம்பார். என்ன நாம சங்கீர்த்தனம் பண்ணு, நாம ஜபம் பண்ணுன்னு சொல்வார். ஏன் அங்க இன்டெலிஜென்ட்னு சொல்றாரு அப்படின்னா, நம்ம எதையுமே சரியான சமயம் செய்யணும் அப்படின்னா சாமர்த்தியமா செய்யணும், புத்திசாலித்தனமா செய்யணும்னு சொல்றோம். எதற்கு அது? ஏன் சொல்றோம்? சும்மா முட்டாள்தனமா காரியம் செஞ்சா நேர விரயம், பண விரயம், நம்முடைய ஆற்றல் விரயம், எல்லாமே விரயம் இல்லையா? நம்முடைய நேரத்தை சரிவர பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய முயற்சியையும் வெற்றியின் பாதைக்கு கொண்டு போக வேண்டும். சும்மா தேவையில்லாத காரியம் செய்யக்கூடாது இல்லையா? இப்ப ஒரு இடத்தை தூய்மை செய்ய வேண்டும் அப்படின்னா தண்ணியை வைத்து மெழுகுவீர்களா, எண்ணெயை வைத்து மெழுகுவீர்களா? அது எப்படி ஒரு விரயம், நேர விரயம், கால விரயம், எல்லாமே பொருள் விரயம் எல்லாம் இல்லையா? அந்த எண்ணெயை கொண்டு ஒரு இடத்தை மெழுகுவது என்பது முட்டாள்தனமான காரியம். அது போல எதை செய்ய வேண்டுமோ அதை புத்தி கொண்டு சரியாக செய்ய வேண்டும். அதுதான் புத்தி முக்கியம். எதுவோ நம்ம செய்ய முடியாது. சரியான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் புத்தி அவசியம் அப்படிங்கறதான். கற்றறிந்த பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதர் தான் சொல்வார், நீ வந்து அதற்குதான் நாம வந்து எதையுமே உடனே திறந்து விடுவது அப்படின்னு வச்சுக்க கூடாது. நான் துறவு, எனக்கு வந்து படிக்க வேண்டாம், குழந்தையிலேயே நான் வந்து தினமும் ஜபம் மட்டும் செய்கிறேன், படிக்க மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்முடைய படிப்பு அப்படிங்கிற கல்வி என்பது அவசியம். ஏனென்றால் பின்னாலும் சரி அதே சமயத்திலும் சரி நாம் கற்கக்கூடிய கிரந்தங்கள், வேத விஷயங்கள், சாஸ்திர விஷயங்கள் நமக்கு புரிய வேண்டும் என்றால் புரியக்கூடிய தன்மையை நம்முடைய கல்விதான் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பண்டிதர்கள், அவங்கதான் வந்து வேத விற்பனர்களா இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு புரியக்கூடிய, இப்ப வந்து ரொம்ப மொழியே கடினமானது சமஸ்கிருதம். அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூளை நல்லா தீட்டி 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 படிக்கக்கூடிய, கல்வியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, பழக்கம் நம்ம மூளைக்கு இருக்கணும்.
அப்பதானே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இப்போ ஒரு 2வது படிக்கிற பிள்ளைக்கு நம்ம பெரிய பெரிய பாடமெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமா? அத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிறோம் நம்ம. அது இன்னும் கொஞ்சம் அதிக பாடம்னு பழகுது. பழகி 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 பெருசா வரும்போது நல்ல பெரிய பெரிய பாடங்களை படிக்குது. காலேஜ்ல பெரிய பாடங்கள் படிக்குது. அதுபோலதான் நாம் கற்க வேண்டும். நம்முடைய மூளையை பழக்க வேண்டும். இன்டெலிஜென்ஸ் தான் கற்றறிந்த சான்றோர்கள் என்ன செய்தாங்க? கலியுகத்துல பகவான் கிருஷ்ணரை நாம சங்கீர்த்தனம் மூலமா வழிபட்டுட்டாங்க. ஏன்னா அதுதான் சரியான வழி, நேர விரயம் இல்லாதது, நமக்கு வெற்றி கொடுக்கும் என்று அறிந்தார்கள். அது அப்ப இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்ததுல பாத்தீங்கன்னா பகவானை பகவான் சைத்தன்யர் மகாபிரபு ஸ்வரூப தாமோதர தாஸ் மற்றும் அவருடைய ராமானந்த ராயர் அப்படிங்கிற 2 சீடர்கள் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கலியுகத்துல கிருஷ்ணரை வழிபடுவது, அதுவும் நாமங்களை கொண்டு, நாமங்கள் மூலமாக அவரை வழிபடுவது அப்படிங்கிறதுதான் முறை அப்படின்னு சொல்றார். இப்படியாக செய்பவர் புத்திசாலி அப்படின்னு சொல்றார். புத்திசாலியானவர் இப்படி செய்வார் அப்படிங்கிறதும் உண்மை. இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் பகவானை வழிபடுபவர் புத்திசாலி ஆகிறார், புத்திமான் ஆகிறார் அப்படின்னு சொல்றார். புத்திமானாகி பகவான் திருவடியை அடைவார். அவருடைய வாழ்க்கை சஃபலம் பெறும், அதாவது வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் சொல்றார். அடுத்தது அடுத்து என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னோம்? கலியுகத்தில் பகவான் திருநாமங்கள் மூலமாக வழிபடப்படுகிறார் அப்படிங்கிறத சொன்னோம். அடுத்தது பகவானால் அவதாரமாக பகவான் கிருஷ்ணராக வந்த போது எப்படி வழிபடுவது சிறந்தது நாம சங்கீர்த்தனம் மூலமாக அப்படின்னு சொன்னாரோ அதை வாழ்ந்து காட்டினாருங்கிறது அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். சரி, அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த நாம சங்கீர்த்தனத்தை நமக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பகவான் கிருஷ்ணர் இதுதான் வழிமுறைன்னு சொன்னார். அப்ப இதை யாரு நமக்கு அறிமுகம் படுத்தினார் அப்படின்னா, அதுவும் கிருஷ்ணராலேயே தான். அவருடைய அவதாரமாக பிறந்த சைத்தன்ய மகாபிரபு, அதான் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்த போது ஸ்ரீ கிருஷ்ணரே அதை வாழ்ந்து காட்டி நமக்கு எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல கலியுகம் களங்கங்கள் நிரம்பியது. இதையே ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவே களங்கங்களின் கடல் அப்படின்னு சொல்றாங்க. கலேர் தோஷ நிதேராஜன் அப்படின்னு சொல்றார். அதாவது கலியுகம் நிரம்ப களங்கங்களாலேயே ஆனது. இதுல எதுவும் சிறப்பானது, முழுமையானது, நிரந்தரமானது, நிறைவானது அப்படின்றதே இல்ல. எல்லாத்துலயும் ஒரு தோஷம் இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு இடத்துக்கு சாப்பிட்டுட்டு வரீங்க, இல்ல உங்களுக்கே பிடிச்ச ஒரு ஐட்டம் சாப்பிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், ஒருவர் உங்களை பற்றி நல்ல விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள், எத்தனையோ இருக்கலாம் நல்ல விஷயங்கள். ஆனால் திருப்தி முழுமையாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. சோ அந்த திருப்தியும் எத்தனை நேரத்திற்கு இருக்கிறது? திருப்தி இருக்குன்னே வச்சுட்டா கூட எத்தனை நாளைக்கு இருக்கு? இப்ப என் பையன் என் பொண்ணோ பையனோ என்கிட்ட நல்லா பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாளே கூப்பிட்டு வேற விஷயத்துக்காக ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது, நீங்க ஏதோ சொல்லிட்டீங்கன்னு கோபமா கத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது போல எதுவும் நிரந்தரம் இல்லை, களங்கங்கள் நிரம்பியது கலியுகம் அப்படின்னு பாக்குறோம். அதான் கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்திஹேகோ மகான் குணக கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம், கலேர் தோஷ நிதேராஜன், தோஷ நிதியா, நிதி அப்படின்னா கடல். சரி, இப்ப இது தோஷ நிதி, தோஷங்களால் ஆன குற்றங்களே ஆன கடல், இது குற்றங்களால் ஆன கடல்.
எப்படி இருக்கும் பாருங்க. ம் கடல் அப்படிங்கிறது இப்ப தண்ணியை தான் நம்ம கடலா பார்த்திருக்கோம். வேற எது கடலா பார்த்திருக்கோம்? கல்லு, மண்ணு, எதையாவது கடல்னு சொல்லுவோமா? ஆனா கலியுகத்தை யோசிச்சு பாருங்க, அந்த கடல் போல பெரிது இதுல இருக்க குற்றங்கள். அப்ப அதுதான் உண்மை. கலியுகமானது குற்றங்களின் கடல். அப்ப அதுல ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் விரஜேத் அப்படின்னு. அதாவது கீர்த்தனாத், கீர்த்தனம் செய்வது பகவானின் திருநாமங்களை, ஏவ கிருஷ்ணஸ்ய, யாருடைய நாமத்தை? கிருஷ்ணஸ்ய நாமத்தை, முக்த சங்க, அதாவது முக்தி அப்படின்றது பகவான் திருவடியை, பகவானுடைய திருநாட்டை நாம் திரும்பி அடைவதற்கான ஒரே வழி பரம் ரஜேத். அதுதான் மிகச்சிறந்த, அடைவதற்கான மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்றார். இந்த வாய்ப்பு கலியுகத்துல இருக்கு. மிச்ச யுகத்துல இருக்கோ இல்லையோ, கலியுகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். அததான் இதை பகவான் கிருஷ்ணராக சொன்னார், சைத்தன்ய மகாபிரபுவாக வாழ்ந்து காட்டினார் அப்படின்றத பாக்குறோம். இததான் நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடியிருக்கார். தீனஹீன யதாச்சிலோ ஹரிநாம உதாரிலோ தார சாட்சி ஜகாய் மதாய். அதுக்கு சாட்சி ஜகாய் மதாய்ங்கிறார். எதுக்கு? எப்படியாப்பட்ட கெட்டவங்களையும், தோஷங்களே நிறைந்த கடல் இது. இந்த கடலில் எப்படிப்பட்ட தோஷமானவர்கள் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு முக்தி உண்டு அப்படிங்கிறது, நாமத்தை சொன்னால் முக்தி உண்டு அப்படின்றது உண்மை. அதற்கு சாட்சி ஜகாய் மதாய் அப்படின்னு அவருடைய ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அவர் சைத்தன்ய மகாபிரபு தீனஹீன, அவர் அவ்வளவு தாராள மனமுடையவரா. எத்தனை தோஷமுள்ள மனிதர்களையும் அவர் விடுவிக்கிறார். எப்படி அப்படின்னா, அவர்களை ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜபிக்க செய்து உய்விக்கிறார். அதனாலதான் பாக்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறார், செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பலரிடமும் சென்று ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜபிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை ஒரு நம்முடைய ஒரு ஒரு மரியாதைக்கு குறைவாக நினைச்சுக்க வேண்டாம். இதை போய் எப்படி சொல்றது, அது போய் அவங்களை கெஞ்ச வேண்டியிருக்கு, அவங்க போய் போய் இந்த புக்கு வாங்கிக்கோங்க, எங்க கிளாஸுக்கு வாங்க, இதை ஜபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறதே கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்கு அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அப்படி நம்ம கேட்பவர்களும் நிறைய இருப்பாங்க, அவங்களையும் தவறாக குறைவாக எடை போட வேண்டாம். ஏன்னா குறைவாக மற்றவர் கண்ணுக்கு தெரிந்தாலும் நான் அதை செய்வேன் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதுக்கு ஒரு மனதிடம் வேண்டும். அது சுலபம் கிடையாது. அடுத்தவர்கள் என்னை தவறாக நினைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சே ஒரு காரியத்தை செய்வதற்கு மனம் வர வேண்டும். சிலர் கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம பிச்சை எடுக்கிறது அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா பிச்சை எப்படி அப்படின்னா, தன்னலம், தன் வயிற்றை காப்பாற்றி ஆக வேண்டும், நான் உயிர் வாழ்ந்தாக வேண்டும், அதற்காக சென்று நாம் பிச்சை எடுக்கிறது பிச்சைக்காரர்களை நம்ம பாக்குறோம். அதுல அது வேற. அதுவுமே என்ன சொல்றது, தன்னுடைய வயிற்றுக்காக, தனக்காக அங்க அவர்கள் தன்னுடைய மானத்தை விடுகிறார்கள். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா, இதுல இவர்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? பகவானுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு மற்றவர்களிடம் போய் சொல்வதற்கு, பகவானுடைய பெருமைகளையும் பகவான் நாமத்தின் பெருமைகளையும் எடுத்து சொல்லி நீங்கள் கட்டாயம் ஜபம் செய்ய வேண்டும். இந்த நாமத்தில் தான் இத்தனை ஆற்றல் இருக்கிறது, பகவானே அதில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்கள் ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்கறதும் ஒரு மாதிரியான யாசகம் தான். யாசகமே ஒருவருடைய மான அவமானத்துக்கு பங்கம் தான். அப்ப அதை செய்ய ஒருவர் முன் வருகிறார்னா எத்தனை தியாக மனப்பான்மை, தன்னலம் இல்லாமை அங்க இருக்கு பாருங்க. தன்னலமே இல்லை, தனக்கு பெயர் போயிடுமே, தன்னோட இமேஜ் போயிரும்,
தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலையே இல்லாமல். அது போலதான் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்மாஷ்டமி அப்படின்னு இருக்கு, ராமநவமி, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கறதுனால சில ஸ்பான்சர்ஷிப் நம்மளுக்கு வேண்டி இருக்கு. எல்லாமே ஏன்னா தனம் நம்ம கிட்ட கொட்டி கிடக்கிறது இல்ல. நம்மளுடைய பக்தியின் அளவு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு தகுந்த தனம் நம்மகிட்ட இருக்கிறது இல்ல. அப்ப தனவான்களிடம் சென்று தனம் யாசிக்கிறோம். நீங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்க, நாங்க இதை வந்து நல்லபடியா நான் செய்யணும் அப்படின்னு. சிலர் நம்ம பாக்குறோம், ஐயோ வந்துட்டாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு டொனேஷன் கேட்கறதே வந்து நம்மை வந்து கொஞ்சம் இரக்கமாக தான் பாக்குறாங்க போல இருக்கு சமுதாயத்துல. நம்ம இந்த வந்துட்டாங்க புஸ்தகத்தை தூக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டொனேஷன் கேக்குறாங்க அப்படின்னு அவங்கள வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் பண்ணுது. அதனாலயே சில பேர் வந்து அவாய்ட் பண்ணி கேட்கவே போக மாட்டாங்க. அப்ப அதை மீறியும் சிலர் கேட்பார்கள், நினைத்தாலும் பரவாயில்லன்னு. இது என்ன வித்தியாசம் கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் கேட்பதால் என்னை அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள், அதனால வேண்டாம், என்னுடைய பெயர் எனக்கு முக்கியம். என்னை அவர்கள் மறுபடி தவறாக நினைத்து என்னடா அடுத்த தடவை நான் வந்தேன்னா என்னோட பேசக்கூட மாட்டாங்க. சோ அவர்கள் என்னுடைய பேசுவது முக்கியம். அவர்கள் ஒரு 100 ரூபாயாவது தருகிறார்களா என்பது முக்கியம் இல்லை. அதை விட அவர்கள் என்னை குறைவாக எடை போட்டு அடுத்த முறை என்னோடு பேச மாட்டார்கள். அதனால் நான் வந்து கேட்க மாட்டேன் என்று நினைப்பவர் ஒன்று. அடுத்தது 2வது வகை யாரு? அவங்க என்னதான் தொந்தரவுன்னு நினைச்சாலும் போய் நிப்போம், நம்ம திரும்பவும் கேட்போம். ஏன் மேம் உங்களுக்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுமா, எங்க சோவினியர் இருக்கு, எங்க இதுல ஸ்டால்ல வந்து நீங்க ஸ்டால் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம், இவ்வளவு ரூபா இருக்கு வர்றீங்களா அப்படின்னு ப்ரோக்ராம்ஸுக்கு கேட்கறது. இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பண்றீங்களா, நாங்க என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் பேசுறது, இந்த மார்க்கெட்டிங் விஷயம். ஆனா மார்க்கெட்டிங்னா எல்லாரும் வந்து நல்ல விதமா பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்பெனிக்கு லாபம், கம்பெனி பேரை சொல்லி பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க வந்து இதெல்லாம் கொடுங்க, உங்களுக்கு இது இந்த நன்மை கொடுக்கும், நீங்க வந்து இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி குறைவு, ஏதோ ஒண்ணு உங்க ப்ராடக்ட் எதுவோ அதை வித்துறது, அது வர்த்தகமாகி விடுகிறது. ஆனால் பகவானை பற்றி மார்க்கெட்டிங் பண்ண போறோம், அதுக்கு கொஞ்சம் நீங்க தனம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அது அது வந்து ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட் மாதிரி போயிடுது. சோ அதையும் மீறி சிலர் கேட்பாங்க. சோ அப்ப அதுல என்ன வித்தியாசம்? அவர்கள் வந்து வேணாம், என்ன தப்பா நினைப்பாங்க, நான் கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன், அவங்க கொடுக்குற ஏதோ 100 200 சிறு துளி பெருவெள்ளமாக பகவானுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நினைச்சு கேட்கறாங்க. அப்படின்னா அது வேறு ஒன்றுமே இல்லை, அவர்களுடைய தன்னலம் அற்ற தன்மை. என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன இப்படி பிராண்ட் பண்றாங்க, என்னை ஸ்டாம்ப் பண்றாங்க, முத்திர குத்துறாங்க, இவங்க இப்படிதான் எப்ப பாரு வந்துருவாங்க, பரவாயில்ல. அது பணம் கேட்பதற்கு. அது போக புத்தக விநியோகம் அப்படின்னு பிரபுபாதர் பண்ணியிருக்காரு, அதுக்கும் கேட்க போகும்போது ஐயோ வந்துட்டாங்கன்னு இருக்கும். ஆனா அதையும் மீறி போய் கேட்பாங்க, பேசுவாங்க. அது போக உண்மையாகவே ஜபம் செய்யுங்கன்னு சொல்லி நிப்பாங்கங்க. அதுக்கெல்லாம் வந்து தன் நலத்தை முற்றிலுமாக விட்டவர்களால் தான் அதை கேட்க முடியும் சென்று. இல்லைன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இவங்க வந்து ஆல்ரெடி பெரியவங்க, இவங்க ஏதோ ஒரு வழிபாட்டுல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இல்ல அப்படின்னா நம்மளால பேச முடியாது அப்படின்னு. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் யாருக்காக செய்கிறோம்? பகவானுக்காக நம்முடைய நலனை, நம்முடைய பெயரை நாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றால் அது நமக்கு வந்து சுக்ருத்தியை கொடுக்கும் அப்படின்றது. சோ அததான் இங்க வந்து கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்திஹே யோக மகான் குணக கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முகசங்க பரம் விரஜேத், அந்த பெரிய ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த தோஷம் நிறைந்த கலியுகத்தில் நாம் கொண்டு எல்லா இடத்திலும் இதனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அதனால்தான் நான் எதற்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதனால்தான் பல பக்தர்களும் பல இடங்களில் தன்னுடைய தன்னலத்தை மறந்து, பெயரை மறந்து, மானத்தை மறந்து, என்ன நினைப்பார்களோ என்று யோசிக்காமல் இந்த அவர்கள் உய்வதற்கு வழி அப்படின்னு நினைச்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க.
போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து தன்னலமே இல்லை. நாம நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு கீழே 4 பேர் இருந்து தான் சிக்ஷா சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக இல்ல. அப்படி உங்களுக்கு சிந்தனை இருந்தால் கூட அதை எடுத்து விட்டு பியோர்லி நீங்க 4 நாமத்தை சொன்னா உங்களுக்கு நல்லது. அதாவது அவர்களுக்கு நேர சொல்லாகட்டி கூட அவர்களுக்கு நல்லது என்ற எண்ணத்தோடு நாம் சென்று 4 பேருக்கு இதனால் தான் நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் அதை செய்கிறார்கள். சரிங்களா? அதான் வந்து தீனஹீன யதோச்சிலோ ஹரிநாம உதாரிலோ, அதான் நம்மளுக்கு உதாரணம் பண்ணுது நம்மள. இந்த உலகத்தின் இந்த பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நம்மளை விடுவிக்கிறது. அதனால் இதை கட்டாயம் இதை ஒரு பெரிய மனதோடு சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்திருக்கார். இதை கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும்னு சொல்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட பெரிய மனசுதான். அதாவது இதுல பெரிய மனசுங்கிறதும் ரெண்டு விஷயத்துல ஒண்ணு வந்து இந்த நன்மை எனக்கு மட்டும் அப்படின்னு கூட அவரு இருந்திருக்கலாமே. எல்லாருக்கும் சொன்னா எல்லாருக்கும் ஓய்வு கிடைச்சிடும். எதுக்கு நான் மட்டும் அனுபவிச்சா போதும். இது போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நம்ம நம்ம வந்து ஒரு கடையில நல்லா இருக்கு வாங்கிட்டு இருக்கோம்னா அதே இது அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கும் சுலபமாயிடும்ல அப்படின்றதுனால அதை சொல்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு சில பேர் சிந்தனை. அது வந்து ஒரு குறுகிய மனம். ஆனால் இங்கு சைத்தன்ய மகாபிரபு தாராள மனத்தோடு எல்லாருக்கும் சொல்றாராம், எல்லாரும் உய்வடையட்டும் அப்படின்னு. சரி, எல்லாரும் உய்வடைய வேண்டும் அப்படிங்கிற அவருடைய சிந்தனை தாராள மனம் கொண்டது, பெரிய மனம் கொண்டு அதை செய்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதாவது இந்த நாமத்தை கொடுப்பதனால் அவர்கள் உய்வடைய முடியும் என்பதற்காக சென்று நாமத்தை கொடுக்கிறார். கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் கொடுக்கிறார். அவர் வழி வந்த நாம் பலருக்கும் கண்டிப்பாக நாமத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது நமக்கு இதுல தெரியுது. அதனால இவர் எப்படிப்பட்ட நீச்சர்களை எல்லாம் மேல கொண்டு வந்திருக்கார், உய்விச்சிருக்கார் அப்படின்னா ஜகாய் மதாய் போன்றவர்களை அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது மற்ற யுகங்களுக்கும் இந்த யுகங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது, வழிபாட்டுல என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்க போறோம். சத்திய யுகத்தில் தியானம் பரிந்துரைக்கப்பட்டது ஓய்வுக்கு. திரேதா யுகத்தில் யஜ்ஞங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. யஜ்ஞங்கள் செய்தாங்க. அவற்றின் மூலம்தான் ஓய்வு இருந்தது. அதாவது நாம சங்கீர்த்தனமோ மிச்சதோ இல்லைன்னு இல்ல, இந்த தியானத்தோடு யஜ்ஞமும் இருந்தது, நாம சங்கீர்த்தனமும் இருந்தது. ஆனால் இதுவே முக்கியமான வழியாக இருந்தது. அடுத்தது பார்த்தா துவாபர யுகம். அதுல விக்கிரக வழிபாடு, நிறைய கோவில்கள் அமைப்பது, பாஞ்சராத்திர விதிமுறைப்படி கோவில்கள் அமைத்து விக்கிரக வழிபாடு இருந்தது. சோ இது 3 நாம தெரிஞ்சுக்கணும். சத்திய யுகத்தில் தியானம், திரேதா யுகத்தில் யஜ்ஞம், துவாபர யுகத்தில் விக்கிரக வழிபாடு, கோயில் அமைத்தல், இது இருந்தது. சோ ஆனால் இது வந்து சாத்தியப்படல கலியுகத்துல. ஏன்னா கலியுகத்துல என்னெல்லாம் விதமாக சண்டை வரும் என்று சொல்வதற்கே இல்லை. இப்ப பார்த்தா தியானம் செய்யணும் அப்படின்னா என்ன வேணும்? முக்கியமா நமக்கு வந்து அமைதியான ஒரு இடமாவது வேண்டும். இடமே இருக்குமான்னு தெரியல, பணம் இல்ல ஒருவருக்கு, அப்படி போயிருக்கு நேரம் இல்ல. நேரம் இருந்து உட்கார்ந்தாலும் சுற்றுப்புறம் அமைதியாக இல்லை, தியானத்துக்கு ஏதுவாக இல்லை, சண்டை சச்சரவுகள் காதில் விழுகிறது. அது போல தியானத்துக்கு இது கலியுகம் வழிவகுக்கவே இல்லை, யூஸ்ஃபுல்லாவே இல்லை. அடுத்தது திரேதாயுகம், யஜ்ஞங்கள் செய்யறாங்க. யஜ்ஞங்கள் பயனா இருக்கா அப்படின்னா இப்பயும் செய்யலாம், செய்ய செய்ய வேண்டான்னு இல்லை. அதை பத்தி நான் ஒரு உதாரணம் இருக்கு, நான் சொல்றேன். அதை சரிவர செய்வதற்கு பிராமணர்கள் இல்லை. அதில் அழிக்கக்கூடிய பொருள்கள் சுத்தமாக இருக்குமா அப்படின்னா இல்ல. சோ அப்ப அதை சரிவர செய்ய முடியுமா? அதற்கு சரியான மூலப்பொருட்கள் இல்லை என்றால் நாம இறுதியில் செய்யக்கூடிய பொருள் நல்லா இருக்குமா?
இப்போ இந்த நீங்க வெல்லம் வாங்கினாலே சொல்றாங்கல்ல, பாகு வெல்லம், இன்னொன்னு என்னமோ சொல்லுவோம், இன்னொரு வெல்லம் சொல்லுவாங்க. சரி, இது வந்து இது வச்சீங்கன்னா பாகு கெட்டியா வரும். அப்ப நீங்க கடலை மிட்டாய் அல்லது பொரி உருண்டை அதெல்லாம் பண்றதுன்னா பாகு நல்லா பிடிச்சுக்கும், இறுக்கமா வர்றதுக்கு நல்லா இருக்கும். சிலது பாத்தீங்கன்னா பாகு வைக்கவே வைக்காது, திக்னஸே வராது. அப்படி ஒரு வெல்லம் இருக்கு. சோ அப்ப அந்த பொருள் எப்படி இருக்கிறதோ, அந்த பொருள், அதாவது அந்த மூலப்பொருள் அதற்கு தகுந்ததுதான் நமக்கு இறுதியான பொருள் கிடைக்கும். சோ அப்ப இந்த யஜ்யம் வளர்ப்பதற்கு மூலப்பொருட்கள் சரியாக இல்லை என்றால் யஜ்யத்தின் பலன் எப்படி நன்றாக இருக்கும்? அதனாலதான் யஜ்யத்துக்கும் நாம, ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யஜ்யமே வேண்டாமா, யஜ்யம் ஆனால் நடத்தப்படுகிறதே அப்படின்னா, முடிந்த அளவு நல்ல விஷயங்களை கொண்டு நல்ல பொருட்களை வைத்து இந்த வேத விற்பனர்களை வைத்து சடங்கு முறைப்படி சடங்குகளாக வேதங்கள் முழங்கப்படுகின்றன, யஜ்யங்கள் செய்யப்படத்தான் செய்கின்றன. அது இல்லாமல் இல்லை இப்ப. ஆனால் அது மட்டுமே உய்வுக்கு வழி என்று இல்லை. அதனால யாக யஜ்யங்களே இல்லையா, யாக யஜ்யங்களே செய்யக்கூடாதா அப்படின்னா கிடையாது. யாக யஜ்யங்கள் செய்யப்படத்தான் செய்கிறது. அதான் நைமிஷாரண்யத்துல அடுத்த யுகம் திரேதா யுகத்துல நடத்தினாங்களே, அதுதான் சொல்றாங்க. இப்ப நைமிசாரண்யத்துல அங்க முனிவர்கள் வளர்த்த யஜ்ய குண்டம், அங்க வந்து அந்த யாக குண்டத்துல புகை வருகிறது பயங்கரமா. அந்த புகை, ஏன் அந்த புகைக்கு உதாரணமா எதை சொல்றாருன்னா, நம்முடைய மண்டலம், ஐ மீன் தலையில் கேள்விகள் இல்லை என்றால் தெளிவா இருக்கும், வெளிச்சம் இருக்கும். அதே புகை மூண்டு இருக்கு அப்படின்னா என்ன, இருட்டா இருக்கு, ஒண்ணுமே புரியல. அது போல அவர்கள் மனதில் சந்தேக கேள்விகள். அந்த புகை சந்தேகத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது, கேள்விகளுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அந்த தெளிவு இருந்து விட்டால் அங்கு கேள்வி இருக்காது. அப்ப அது சரியான நெருப்பு இருந்தால் புகை இருக்காது. அதான் சொல்றாங்க. சோ வெறும் நெருப்பு நன்றாக எரிந்திருக்கும், அப்ப நமக்கும் தெளிவு இருந்திருக்கும். அந்த அதாவது அந்த புகை மண்டலம் எப்படி அந்த நெருப்பை மூடுகிறதோ அது போல அவர்களுடைய கேள்விகள் அவர்களுடைய அறிவை மூடுகிறது அப்படின்னு சொல்றார். அந்த சந்தேக புகை அவர்களுடைய தெளிவுக்கு வந்து இடையூறாக இருக்கிறது. அவர்களது அதாவது அவர்களது மூடத்தனம், அதுதான் சந்தேகம் கேள்வி எல்லாம் வர்றதுனால இறுதியாக மூடத்தனமாகி விடுகிறது. அந்த மூடத்தனம் தான் அவர்களுடைய சந்தேகத்திற்கு காரணமாகிறது. சந்தேகம் வருவதனால் அது மூடத்தனமாகிறது. எல்லாம் இதெல்லாம் விஷய சைக்கிள் தான். அப்படி ஆகிறது. அதனால அவர்கள் அவர்களுடைய யாகத்தை சரிவர செய்ய முடியாது. ஏன்னா தெளிவு இல்லை அவர்களுக்கு. அப்ப அந்த யாகம் சரிவர செய்ய முடியாது. இது இந்த ஓரிரு குற்றங்கள் கூட அந்த மாபெரும் யஜ்ஞத்தை குறையாக்கிவிடும். இவர்கள் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனோட செய்யல அப்படின்னா, அப்படி ஒன்றும் சுத்தமாக யாரும் இருக்கவில்லை. எல்லா யஜ்ஞம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கும் பல நியமங்கள் இருக்கு, அதுபடி அவர்கள் இருந்து செய்யணும்னு. ஆனா அந்த எல்லா பிராமணர்களும் யஜ்ஞம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் குற்றமற்றவர்களாக இருந்து விடுவார்களானா இல்ல. அப்ப ஒரு சிறு குற்றம் கூட அந்த யஜ்ஞத்தையே பாழ் பண்ணிடும். சரிங்களா? அதனால்தான் பிரபுபாதர் வந்து சில கோவில் ஓப்பனிங்ல எல்லாம் யஜ்ஞங்கள் நடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, கோவில் இனாகரேஷன் எல்லாம் போனீங்கன்னா இஸ்கான் கோயில்கள்லயும் நிறைய இடங்கள்ல யஜ்ஞம் நடக்குது. ஆனா அதுல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா சைட் பை சைடு அங்க வந்து இப்ப வந்து அபிஷேகம் நடக்கும், பாஞ்சராத்திர விதிமுறைப்படி அத்தனையும் நடக்கும். ஆனால் அதன் கூடவே நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கும். யஜ்ய குண்டத்தில் இங்க வந்து பிராமணர்கள் வேத விற்பனர்கள் இருந்து வேத கோஷம் முழங்குவாங்க இருக்கும். ஆனாலும் அதற்கு மறுபுறம் நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் பிரபுபாதர் சொல்றாரு. அதாவது அதை செய்யாமலும் விட்டு விடுவதற்கு இல்லை. ஏன்னா இன்னும் மூத்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஊரார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சடங்குகளோடு பற்றுள்ள பலர் இருக்கதான் செய்வாங்க. சோ அதனால் நம்ம வேதங்களை மீறி நம்ம நாம சங்கீர்த்தனம் மட்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டாம், இதையும் செய்வோம்னு செய்வாராம். அதனால்தான் இப்பயும் பக்தர்கள் வீடுகள் போனீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் இருந்தால் இந்த சடங்குகள்
நடக்கத்தான் செய்யும், இருக்காது அப்படின்னு இல்லை. அதுக்காக ஒண்ணுமே பண்ணாம நேரடியா நம்ம நாம சங்கீர்த்தனமே பண்ணி கல்யாண சடங்குகளே முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லை. கல்யாண சடங்குகள், யாகம், அதுல நடக்கக்கூடிய அனைத்து சடங்குகளும் கட்டாயமாக நடக்கும். சோ இதெல்லாமும் இருந்தால் கூட அந்த நாம சங்கீர்த்தனத்துக்குத்தான் வலு அதிகம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அதாவது நிலத்தை நாம எவ்வளவுதான் உழுன்னு உழறோம், நல்லா உழுதுட்டோம், ஆனா மழை நீர் இல்லைன்னா இந்த உழுவதனால் ஏதாவது பயனா? இல்ல. அது போல நாம் எவ்வளவுதான் சிறந்த முறையில் யஜ்யங்கள் செய்தாலும், இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு கோவில் ஓப்பனிங்கோ இல்ல ஏதோ ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனா வேணாலும் இருக்கலாம். அப்ப எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா மனம் பகவானிடம் ஒன்றவில்லை என்றால் அந்த ஒரு விசேஷத்துக்கே விசேஷம் இல்லை. அதனால்தான் அவர்கள் மனம் தூய்மையாக பகவான் மேல் செலுத்தப்படாமல் இருந்தால், சந்தேகத்தோடும் கேள்வியோடும் இருந்தால் யஜ்ஞம் நிறைவு பெறாது. இதற்குதான் பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்றார். எது அப்படின்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை. அதாவது சதி தேவி, அவள் தன்னுடைய தந்தையான தக்ஷன் யஜ்ஞம் செய்றார். அதுல ஆன்மீக ரீதியில் குறைபாடுடையதாக இருந்தது அப்படின்றது நாம் எல்லாருமே அறிகிறோம். அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னு. இது என்னன்னா, சதி தன் தந்தையான தக்ஷன் நடத்தும் யஜ்ஞத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அதற்கு சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. அப்ப அவர் எச்சரிக்கிறார், என்னை அழைக்கல, நீ போனேன்னா உனக்கும் வரவேற்பு இருக்காது, போகாதன்னு சொல்ற. ஆனால் அவளுக்கு அதனையும் ஏற்க வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் தன்னுடைய தாய், சகோதரிகள், உறவினர்கள் அனைவரும் வந்திருப்பார்கள். தன் தந்தை நடத்துகிற யஜ்ஞம், அதில் தாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி அப்படின்னு ஒரு டைலமா இருக்கு. இரண்டு எண்ணமாக இருக்கிறாள். அப்ப என் கணவர் அங்கே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். அப்படிங்கும் போது எதற்கு அவள் இடம் கொடுப்பாள் அப்படின்னு அவளுக்கு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறாள். அறைக்குள் போவதும் வருவதுமாகவே இருக்கா, ரொம்ப தடுமாறுறா, என்ன பண்றதுன்னே புரியல. இதைத்தான் ஸ்ரீமத் பாகவதம் பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார். இப்ப நம்ம இது சொல்றோம் இல்லையா, ஒரு கடிகாரத்தின் பெண்டுலம் அப்படிங்கிறது இப்படி 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 ஆடுற மாதிரி அப்படியே போகுது அவளுக்கு மனசு. போகணுமா வேண்டாமா? அக்கா தங்கைகள் எல்லாம் இருக்காங்க, தன்னுடைய தந்தை நடத்துகிறார், தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா என் கணவர் போக வேண்டாம் என்று சொல்கிறார். எனக்கு போக வேண்டும் போல இருக்கிறது, என் கணவர் வேண்டாம் என்று சொல்கிறார். எனக்கு போக வேண்டும், கணவர் வேண்டாம் என்று சொல்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே வருது நிறைய பேருக்கு. பல விஷயங்கள்ல நாம் இந்த மாதிரி ஒரு முடிவற்ற தன்மையில் இருந்து சிக்கிக் கொள்ளத்தான் செய்கிறோம். இது போல இதுல என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் மிகவும் விரும்பும் போது உயர்ந்த அறிவுரை கூட நமக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாகி விடுகிறது. நல்லவர்கள் சொல்வதாக கூட இருக்கலாம். அப்ப ஆனால் மனம் ஒன்றை பிடித்து கொண்டே தொங்கும் போது அடுத்தவர்கள் சொல்வது நியாயமாக தெரிந்தால் கூட மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா மனம் இதில் பற்றோடு இருக்கிறது. கவலை, சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் கவலைப்படணும்? இப்ப நம்ம கவலைப்படுறோம்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம். நீங்க ஐயோ எனக்கு இப்படியே மனசு உறுத்திட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அவங்க இதுக்கு நீ ஏற்றுக்கொள்வதுதான் சரி, இந்த நிலையை உன்னால் மாற்ற முடியாது, அப்ப ஏன் நீ கவலைப்படுற, இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா, கரெக்ட், நீங்க சொல்வது சரிதான் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் எப்படி இப்படி நடந்து விட்டதேன்னு திரும்ப திரும்ப நினைக்க தோணுது. அதாவது நாம் ஒரு விஷயத்தை மிகவும் விரும்புகிறோம். என்னது நாம் விரும்புவது? நாம் விரும்புவது போல ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதாவது அவர்கள் நம்மோடு அனுசரணையாக அன்பாக பேசிவிட வேண்டும்,
என்னோட அவங்க நல்லா பேசிடணும், என்னை வந்து ஏற்றுக்கொள்ளணும், நான் சொல்வதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னை பிடித்தமாக, எனக்கு மனதுக்கு பிடித்தபடி, பிடித்தபடினா என்ன, ஒரு ஆசையா 4 வார்த்தை என்னப்பா அனுசரிச்சு பேசலாம், என்ன ஒரு ஒரு சமாதானமா எங்கூட பேசலாம், அப்படி இல்லாம பேசாமலே இருக்காங்களே அப்படின்னு தோணுது. ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா, அஹ் மற்றவர்கள் உயர்ந்த அறிவுரை கொடுத்தால் கூட, நாம் விரும்புகிற ஒன்று நடக்கவில்லை என்றால் அந்த அறிவுரை கூட நம்மளுக்கு கண்ணில அதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறார். சிவன் என்ன சொல்றார், எதிர்காலத்துல இதுதான் நடக்கும், நீ போனா உன்னை மதிக்க மாட்டார்கள், இது நடக்கும் என்று சொல்லிதான் சொல்லுகிறார். ஆனா அதை அந்த எண்ணம் வரும்போது கூட அவளுக்கு தன் உறவினர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி வருகிறது. அதனால அதான் அறிவு அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய பின் விளைவுகளை பார்க்கும். ஆனால் உணர்ச்சி வசப்படுகிறோம் இல்லையா, அந்த உணர்வு என்பது நம்முடைய மனநிலையானது, மனம் வந்து உடனடியாக என்ன நடக்குமோ அதைத்தான் பார்க்கும். இப்போ நான் போனா அவர்களை பாத்திரலாம் அப்படிங்கறதான் பார்க்குமே தவிர, நான் போனால் என்ன விளைவு, என்னை அவன் தூக்கி எறிவான் தந்தை அப்படிங்கறது அவருக்கு தோணல. இதுதான் வந்து அவளுக்கு உள்ள ஒரு போராட்டமாக காணப்படுகிறது. அடுத்தது அவளுடைய பாசம் கோபமாக மாறுகிறது. நான் போகணும்னு நினைக்கிறேன், நீ திரும்ப திரும்ப வேண்டாம் என்றே சொல்கிறாயேன்னு கணவன் மேல் கோபம் வருகிறது. அதான் வந்து மனப்போராட்டம் இன்னும் தீவிரம் அடைகிறது. தன் உறவினர்களை பார்க்க முடியாத வருத்தம், தன் கணவரின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை ஆகிறது. அவளை இன்னும் உணர்ச்சி வசப்பட செய்கிறது. அதனால அவள் இறுதியில் தந்தை வீட்டுக்கு செல்லவே முடிவெடுக்கிறாள். பரவாயில்ல, ரொம்ப கோபம் வருகிறது, என்னது அவர்களை பார்க்க வேண்டும் என்ற உண்டுதல் அதிகமாகிறது, அதனால் போகிறாள். இதுல இருந்து என்ன முக்கிய பாடம் அப்படின்னா, நான் ஒரு முடிவை ஏற்கனவே மனதில் எடுத்து விட்டால் நமக்கு கிடைக்கும் நல்ல அறிவுரையை கூட நாம் தடையாக தான் பார்ப்போம். இப்படி சொல்றாங்க அப்படின்றது அதுலதான் நம்மளுக்கு பிடிக்காம இருக்குமே தவிர, முடிவாக நாம் ஒன்றை யோசித்து விட்டால் அதையே செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்து விடுகிறோம். அப்படின்றது இதேதான் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதைத்தான் இங்க சதியினுடைய கதையிலும் நாம பார்க்கிறோம். அப்படிதான் அவள் போகிறாள், சதி புறப்பட்டு போய் விடுகிறாள். ஆனால் சிவபெருமான் இங்க தடுக்கல, ஓரளவுக்கு மேல அவர் தடுக்கல, சொல்றாரு இதான் நடக்கும் அப்படின்னு. சரி நீ போயிட்டு வா, நீ உனக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னு அனுப்புற. சதி அங்க தனியாகவும் செல்லவில்லை, சிவனுடைய பரிவாரங்கள் அவளுடன் செல்கிறார்கள். நந்தி முன்னிலையில் அவருடைய அனைத்து பரிவாரங்களும் அவளை பாதுகாத்து கொண்டு செல்கிறார்கள். வெளிப்புறமா பார்த்தார் வந்து ஒரு மகள் தன் தந்தையின் வீட்டிற்கு ஒரு விழாவிற்கு செல்கிறார், அவ்வளவுதான். ஆனால் உள்ளே ஒரு பெரிய கெடுதல் நடக்க போகிறது. இதனால் வந்து அவள் ஒரு தன் தந்தை வீட்டுக்கு சாதாரணமாக தான் செல்கிறாள், ஆனால் அங்கு ஒரு பெரிய பூகம்பமே நடக்க போகிறது. அதுதான் இப்ப அடுத்தது பார்க்கிறோம். அப்ப பிரம்மாண்டமான யாகசாலை இங்க வருது நம்ம பாயிண்ட், சரியா? பிரம்மாண்டமான யாகசாலை, அதுக்குள் சதி நுழைகிறாள். அங்கே என்ன இருக்கிறது அப்படின்னா, வேத மந்திரங்கள், பிராமணர்கள், ரிஷிகள், தேவர்கள், யக்ஞ குண்டம், யக்ஞம், யக்ஞ நெருப்பு எல்லாமே இருக்கிறது. தங்கம், மரம், மண் போன்றவற்றால் செய்யப்பட்ட யாக பாத்திரங்கள் இருக்கு, தர்பை பில் இருக்கிறது, மற்ற எல்லா யாக பொருட்களும் இருக்கின்றன. அதாவது வெளிப்புறத்தில் பார்த்தால் அது ஒரு மிகச்சிறந்த வேத யக்ஞ குண்டமாக, யக்ஞ சாலையாக தென்படுகிறது. அத்தனையும் இருக்கிறது, சரிங்களா? இங்கேதான் ஒரு, அதாவது இப்ப என்ன, வேத சடங்குகளில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருந்தாலும், கைதேர்ந்த பிராமணர்களை வைத்து அது செய்யப்பட்டாலும், இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் எதற்கு, எதனை இறுதி இலக்காக பார்க்கணும், யாருக்காக செய்யப்படணும், அது இல்லைங்க. அதுதான் இந்த யஜ்ஞத்தின் குறைபாடு. அதாவது இதனுடைய இறுதி இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? பகவான் விஷ்ணுவை உணர்தல், புரிதல், அடைதல், அவனுக்கே அர்ப்பணமாக அளித்தல் எல்லாம் இருக்கணும். விஷ்ணுவினுடைய திருப்தி, பிரீத்தி அதுதான் இருக்கணும். ஆனால் அது இருந்ததா? அதுதான் இல்ல.
யாரும் அங்கு வந்து இது ஒரு குறைபாடாக அந்த யாகத்தில் இருக்கு. சோ குறைபாடுள்ள அந்த யாகத்தில் என்ன நடக்குது ஃபர்தரான்னு பாருங்க. சதியை யாரும் அங்கு வரவேற்கவில்லை. அங்க இங்கிருந்துதான் வந்து அப்படியே சூழ்நிலை மாறுகிறது. ஏன்னா அங்கு வந்து அவர்கள் முழு ஒரு நோக்கம், தெளிவான நோக்கோடு அவர்கள் யாகம் செய்யவில்லை. அது அங்கு புரிகிறது. அதனால வந்து இவளை பார்த்த உடனே கிளர்ச்சி அடைகிறார்கள். அங்க யாகத்துல உள்ளே வந்தவுடன் யாரும் அவளை வரவேற்கவில்லை. இவள் மேல் கோபம் வருகிறது. ஏன்னா தக்ஷனுக்கு பயந்து எல்லாரும் அவர் பக்கம் இருந்து அவர் கோபம் காட்டுகிறார், அவர்களும் கோபம் காட்டுகிறார்கள். அதாவது அங்க இருந்தவர்கள் சாதாரண பிராமணர்கள் அல்ல, வேதம் பயின்ற பிராமணர்கள் தான், தேவர்கள் தான். அவர்கள் மனதில் வந்து சத்தியை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் தக்ஷன் கோபித்துக் கொள்வானே அப்படின்னு. இதுல இருந்து என்னன்னா, தலைவன் சரியாக இல்லை என்றால் உள்ளிருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அந்த குழு ஜெயிக்காது. அதுதான். சோ தக்ஷன் வந்து கோபித்துக் கொள்வாரோ என்ற கோபத்தால் அவர்கள் அவளுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை அளிக்கவில்லை. சரியானதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, பிதாமகர், பீஷ்ம பிதாமகர் நல்லவர் தான். அவர் வந்து மகாஜனங்களில் ஒருவர் தான், கிருஷ்ண பக்தர் தான். ஆனால் அவர் யாருடைய தலைமையின் கீழ் நின்றார்? துரியோதனன். அதனால்தான் அவர் வெற்றி அடையவில்லை. அதுபோல இங்கு இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் தான், பிராமணர்கள் தான் எல்லாம். ஆனாலும் அவர்கள் சரியானது எது என்று தெரிந்திருந்தும் அதை செய்வதற்கு துணிவு இல்லாமல் தன்னுடைய தலைவனுக்கு கீழ் அமர்ந்திருந்தார்கள். அதனால சத்தியை மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் செய்யவில்லை. இதுதான் வந்து நம்ம சோசியல் பிரஷர், பியர் பிரஷர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? யாரும் எந்திரிக்கல, நானும் எந்திரிக்கல, யாரும் கொடுக்கல, நானும் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல தந்தையின் புறக்கணிப்பு அடுத்தது. இவங்கெல்லாம் பண்றாங்கன்னா தந்தையும் பண்றார். அதுக்குதான் தாய் தந்தையர் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு விட்டால் சமுதாயம் ஏற்றுக்கொண்டு விடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அது போலதான் இங்க அவரே மறுக்கிறார். அப்ப அவரே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணை உலகம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் வந்து தாயும் சகோதரிகளும் கூட அன்புடன் வரவேற்க பார்க்கின்றனர். ஆனால் தக்ஷன் தன் சொந்த மகளை வரவேற்கவில்லை. அவனுக்கு வந்து சதிக்கு இருக்கை, பரிசுகள் போன்றவை அளிக்கப்பட்ட போதும் அவள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா தாயும் சகோதரிகளும் அவளை மதிக்கத்தான் நினைக்கிறார்கள். அதனால் கொடுக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு வந்து தந்தை மதிக்காமல் இருப்பது வேதனையை தருகிறது. அதனால் என்னை மதிக்கவில்லை என்பது மட்டுமே அவளுக்கு தோன்றுகிறது. அதை விட ஆழமானது இன்னும் வரப்போறது அடுத்தது. இதுதான் அவளுக்கு வருத்தம் அப்படின்னா, உண்மையான பிரச்சனையை இப்ப வந்து சதி என்னன்னு பாக்குறா. என்ன? யாகசாலையை பார்த்த சதி ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறா. அங்க என்னது? அங்கு சிவபெருமானுக்கு செய்யப்பட வேண்டிய, அவர் வந்து வெறுமன மாப்பிள்ளை மட்டுமல்ல, அவர் வந்து கடவுள் சிவபெருமான் அப்படின்னு அழிப்புக்கான தெய்வம். அவருக்கு யஜ்ஞத்தில் ஒரு பங்கு இருக்கு, அதையும் அவர்கள் தரவில்லை அப்படின்னு. சோ அவருக்கு தர வேண்டிய அந்த யஜ்ஞத்தின் அர்ப்பணம் அங்கு இல்லை. அதை பாக்குறா. அப்போது வந்து அவளுக்கு தெளிவாகிறது, இது என்னை புறக்கணித்தது மட்டுமல்ல, என் கணவரான சிவபெருமானை வேண்டுமென்றே இந்த யாகத்திலிருந்து ஒதுக்கி இருக்கிறார்கள்னு புரியுது அவளுக்கு. அதாவது யாகம் செய்வதற்கு கூட எப்படி ஒரு தெளிவு வேண்டும், மன அமைதி வேண்டும்னு பாருங்க. யாகத்திலும் வந்து எப்படினாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கறதுல தூய்மையான மனம் வேண்டும். அவர்களுடைய இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நோக்கம் சிறந்ததாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இப்படிதான் குலைந்து போகும். எப்படி ஒரு டிராஜடின்னு சொல்றாங்கல்ல, அது போல இருக்கிறது இந்த யஜ்ஞம். அங்க பாக்குறா, அது போத்தோன்னு இவ கொதிச்சு போறா.
அவளுக்கு வந்து துக்கம், தனிப்பட்ட அவமானம் வருது. இது எப்படி என்னுடைய வைஷ்ணவ அபராதமாக அது தென்படுகிறது. என்னால் வைஷ்ணவனாக அதாவது சிவபெருமான் முதல் வைஷ்ணவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அங்கு அந்த யஜ்ஞத்தில் கொடுக்கப்படவில்லை. அதனால அந்த வைஷ்ணவ அபராதம் பற்றி பார்க்கும் பொழுது அவளுக்கு கோபம் வெகுண்டு வருகிறது. எப்படி இப்படி நடக்கலாம்? உம் எப்படி என் தந்தை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றார். சோ இது வந்து இப்பதான் நம்ம வந்து சத்தியின் கோபம் காட்டுறாரு. ஜகர் ஹசாம் சாமர்ஷ விபன்னாயா கிரா சிவ த்விஷம் தூம பத ஸ்ரமஸ்மயம் ஸ்வதேஜசா பூதா கணான் சமுத்திதான் நிக்ர தேவி ஜகதோ பீஷ்ரன்வதஹ அப்படின்னு இருக்கு. அதாவது சிவனுடைய பரிவாரங்கள் இருப்பாங்க இல்லையா, சதியோடு சென்றவர்கள் இப்ப தக்ஷனை தாக்க தொடங்குகிறார்கள். ஆனால் வந்து சதி தடுக்கிறாள். அப்ப வந்து நீங்க நில்லுங்க, நான் பேசுறேன் அப்படிங்கிறா. அப்ப போய் வந்து அனைவருக்கும் கேட்கும்படியாக தக்ஷனை வந்து தட்டி கேட்கிறா. நீ இப்படி செய்யலாமா? உன்னோட மனப்பான்மை ஏன் இப்படி நீச்சமாக இருக்கிறது? அவரை ஏன் இப்படி அவமரியாதை செய்கிறார் அப்படின்றதும் இங்க சொல்றார். யாகம் யாருக்காக அப்படின்னா பகவான் விஷ்ணுவை பிரீத்தி செய்வதற்காக அப்படின்னு முதல்லயே பார்த்தோம். சோ எல்லா யாகங்களும் அவர் யக்ஞேஷ இல்லையா, யஜ்ஞங்களுக்கு அதிபதி. அதான் பாக்குறோம் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் அப்படின்னு. எல்லா யாகங்களின் உண்மையான அனுபவிப்பாளர் பகவான். அப்படி இருக்க தக்ஷனின் அங்கு வந்து ஒரு தவறு இங்க என்ன அப்படின்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்த யாகம் செய்கிறான். ஆனால் விஷ்ணுவின் உயர்ந்த பக்தர்களுள் ஒருவனான சிவபெருமானை அவமதிக்கிறான். இதுதான் அங்கு அடிப்படை பிரச்சனையாகுது. வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு பாக்குறோம். வைஷ்ணவர்களில் மிக மூத்தவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு பாக்குறோம். அவருடைய வழிபாட்டில் அவரை அதாவது விஷ்ணுவின் வழிபாடும் வழிபாடு இருந்தால் மட்டும் இருந்தா போதும். வைஷ்ணவர்களை அவதான அவமரியாதை செய்கிறோம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. பகவான் வந்து தன்னை அவமதிப்பதை கூட ஏற்றுக்கொள்வான், தன்னுடைய பக்தர்களை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் இங்க இன்னொரு லீலையாக வருகிறது. நான் வந்து பகவான வழிபடுவேன், ஆனா பகவான் பக்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது முன்னுக்கு பின் முரணானது அப்படின்னு. அதனால சொல்றார் விஷ்ணுவிடம் உண்மையான அன்பு கொண்டவன் விஷ்ணுவின் பக்தர்களிடமும் அன்பும் மரியாதையும் கொண்டிருக்க வேண்டும். இது நமக்கும் பெரிய பாடம். அதாவது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் கூட சில சமயங்கள் நம்முடைய அகங்காரம் வரும். அவன் நம்மை விட பெரிய பக்தனா அப்படின்னு. இதான் பக்தர்களுக்கு இடையே வர கூடாத ஒரு அகங்காரம். அவர்கள் என்னை விட நன்றாக பக்தி செய்கிறார்கள், இன்னும் என்னை விட சின்சியரா இருக்காங்க, பண்ணிடுறாங்க, என்னாலதான் முடியல, அவர்கள் இன்னும் வளர்ந்து விடுகிறார்கள், அதெல்லாம் பாக்குறதுக்கே இல்லை. நல்லா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அதாவது அடுத்தவர்களுடைய வளர்ச்சியில் நாம் சந்தோஷப்படுகிறோம் என்றால் நம்மில் பொறாமை இல்லை என்று அர்த்தம். பகவான் கிட்ட நாம கோபப்பட்டால் கூட பகவானுடைய பக்தர்கள் மேல் நாம் கோபப்பட்டு தவறாக நினைத்து அவர்கள் வளர்ச்சியில் பொறாமை கொண்டு இருந்தோமானால் பகவானுக்கு கண்டிப்பா பிடிக்காது. நான் பகவானுக்கு எல்லாம் பண்றேன், பகவானோட சேவை பண்றேன், அவருக்கு கோவிலம் மெழுகிறேன், அவருக்கு அலங்காரம் பண்றேன், எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்தரை அண்ட விடாம பண்ணுவேன், இன்னொரு பக்தர் என்னை விட நல்லா பண்றாருன்னா இல்ல அவருக்கு அப்புறம் பேர் கிடைச்சிருது, சோ நான் தான் பண்ணுவேன், அவருக்கு கிடைக்கிற பேர்லாம் எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு சரியா பண்ண தெரியாட்டி கூட என்னும் நான் தான் அலங்காரம் பண்ணுவேன், அப்புறம் அவருக்கே எல்லாரும் அவரையே பெருசா சொல்றாங்க. இந்த மாதிரி பொறாமை கொள்கிறோம் பார்த்தீங்களா இன்னொருவர் மேல. அதுதான் பகவானுக்கு மிகவும் கோபத்தை கொடுக்கும். அவர் மேல நம்ம தப்பா நினைச்சு என்ன கிருஷ்ணா நீ என்னை இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறான்னு அவன் மேல கூட நீங்க கோபப்படலாம். ஆனா அது உங்களுக்கும் பகவானுக்கும் நேரடியானது, அதுல அவன் தலையிட மாட்டான். ஆனா நீங்கள் மற்ற பக்தர்களோட
ஒரு கோபமோ அல்லது பொறாமையோ அல்லது வருத்தமோ கொண்டு அவர்களை தவறாக நினைத்து கொண்டு இருந்தோம் என்றால் அது பகவானுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அது நம் பக்தியை பாதிக்கும். நம்மால் அந்த ஒரு களங்கம் தான் அந்த ஒரு பாலில் ஒரு துளி விஷம் கலப்பது போல நம்ம செய்கிற எல்லா பக்தியும் நீச்சமாகிவிடும், பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்முடைய பக்தியில் விஷம் கலந்தது போல ஒரு துளி பொறாமை இருந்தால் கூட, என்ன அவங்க நம்மளோட நல்லா பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், பொறாமை. சோ அதான் இங்க அதான் பகவான் பக்தர்களுக்கு அபராதம் செய்யப்படுவதை தாங்க மாட்டான். அது அவனுடைய பக்திக்கு ஒரு பக்தியில் ஏற்படும் ஒரு துளி விஷம் போல. சரிங்களா? அதான் சொல்றது. அந்த தக்ஷனின் யாகத்தில் என்ன குறை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேத மந்திரங்கள் வெறிப்புடத்துல இருக்கு. ஆனா உள்ள அதை நம்ம சொல்றோமேங்கிற அகங்காரம் இருக்கு. பிராமணர்கள் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் தக்ஷனின் பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ரிஷிகள் இருக்காங்க, வைஷ்ணவர்களை மதிக்காம இருக்காங்க. தேவர்கள் இருக்காங்க, அவர்கள் சரி இவனோட சேர்ந்துக்கணும், நம்ம தலைவர் பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குரூப்பிசம் நடக்குதுங்க. அப்புறம் யஜ்யம் நடக்குது. ஆனா யஜ்யம் எதுக்கு நடக்குது? ஜட இன்பங்கள், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுக்காக நடக்குது. அப்புறம் விஷ்ணுவினுடைய வழிபாடு நடக்குது, ஆனா சிவனுக்கு பங்கம் நடக்குது. இதுதான் வெளிப்புறமாக இப்படி இருக்கக்கூடியது, உள்ளே இதெல்லாம் இருக்கிறது. சோ அப்பதான் இதைதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யஜ்யங்களை பண்றது அப்படிங்கிறது சடங்கு. அந்த சடங்கை சரிவர செய்துவிட்டு அதில் என்ன நாம் உணர வேண்டுமோ அந்த உள்நோக்கம் தவறாக இருந்தால் அந்த 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 சடங்கினால் பிரயோஜனம் இல்லை. சடங்கையும் முழுமையாக செய்தால்தான் பிரயோஜனம் அப்படின்றது. சோ அதான் பிரபுபாதர் தன்னுடைய இதுல பொருளுரைகள் எல்லாம் விளக்குறார். இந்த யஜ்ஞங்கள் ஜட இன்பங்களுக்காக செய்யப்படும் யஜ்ஞங்கள் சடங்குகள் தான். சோ அதுல பகவானை மேல் நமக்கு இருக்கிற பக்தி கலக்குமானால் அதுதான் கலியுகத்திலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதாவது மனதிலேயே இவ்வளவு களங்கம் இருக்கும்னா ஜட பொருட்கள், அந்த யாகத்தில் அளிக்க வேண்டிய பொருட்கள்ல எவ்வளவு களங்கம் இருக்கும். சோ இது களங்கம் இல்லாத பொருட்களா இருந்தா கூட மனதில் எவ்வளவு களங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த யஜ்ஞம் மூலமாக, இந்த தக்ஷனின் யஜ்ஞம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதான் இப்படியாக அவளுடைய அந்த மன போராட்டத்தை பத்தி சொன்னவர். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம அப்புறமா பாக்குறோம் என்ன அப்படின்னா, இதுல வருது தக்ஷனின் அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரே நிமிஷம். பகவான் விஷ்ணு கிட்ட சொல்றாங்க என்னன்னா, நீங்கள் தான் யாகமே உருவானவர், நீங்கள் தான் அதில் அழிக்கக்கூடிய நெய்யும், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நெருப்பும் நீரே, அதில் உச்சரிக்கக்கூடிய வேதங்களும் நீரே, அதில் அழிக்கக்கூடிய அந்த இது என்ன சொல்றது, நெருப்புக்கு எண்ணெயாக இருக்கக்கூடியவர் நீர், அதில் இருக்கக்கூடிய ஜுவாலைகள் நீ, அதில் இருக்கக்கூடிய தர்பை புல்லும் நீ, அங்கு அனைத்து வித தங்கம், வெள்ளி, மண்ணு, அனைத்து உலோகங்களாலும் பாத்திரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் அதற்கான மூலப்பொருளும் நீ. இப்படியாக நீ அங்கு அங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய புரோகிதரும் நீ, பிராமணர்களும் நீதான், அங்கு இருக்கக்கூடிய இந்திரன் முதலான தேவர்களும் நீதான், நீயே அங்கு யாகத்தில் அளிக்கக்கூடிய மிருகங்களும் நீ, அனைத்துமாக நீ இருக்கிறாய். உன்னுடைய அனைத்தும் உனக்காகவே அளிக்கப்படுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி இருந்தால் கூட ஆனால் உனக்கு முக்கியமாக அனைவர் மனதிலும் என்ன இருந்திருக்க வேண்டும்? பக்தி இருந்திருக்க வேண்டும். அது இல்லை அப்படிங்கிறதுதான் இந்த தக்ஷ யஜ்ஞத்துல நாம பாக்குறோம். அதனால்தான் கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். இந்த யஜ்ஞம்
முடிவு பெறாது. அந்த யுகத்திலேயே அப்படி இருந்திருக்கு அப்படின்னா கலியுகத்தில் செய்யக்கூடிய யாகம் எப்படி முழுமை பெறும்? அதனால்தான் பிரபுபாதர் அதுக்காக அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லல. அதெல்லாம் ஒரு சடங்கு ரீதியாக செய்யப்படத்தான் வேண்டும். ஆனால் அதனோடு நாம சங்கீர்த்தனம் செய்யுங்க, அதற்கு வலு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதை செய்யப்படத்தான் வேண்டும். கோவில்கள் இப்ப பல இதுலயும் நியூ விருந்தாவன் அப்படின்லாம் விருந்தாவன் மாதிரியில பல அமெரிக்கால எல்லாம் கோவில்கள் பண்ணியிருக்கார். அந்த கோவில்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதுக்காக எல்லா ரிச்சுவல்ஸும் இல்லாம அவர் பண்ணல. விருந்தாவனத்திலேயே கிருஷ்ண பலராமர் கோவில் பண்ணார். அப்பயும் அவர் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அதன் முறைப்படி பாஞ்சராத்திர முறைப்படி அந்த கோவிலை நிர்மாணிக்கத்தான் வேண்டும், சடங்குகள் செய்யத்தான் வேண்டும் என்று செய்தார். ஆனால் அதே போல அந்த வேத மந்திரங்கள் எவ்வளவுக்கு ஓதினவோ அதே போல நாம சங்கீர்த்தனத்தையும் அழகாக முழங்கித்தான் செய்தார். சோ அதனால இதுதான் நம்ம பார்க்கிறோம். பல மற்ற யுகங்களை விட கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப சுலபமானது. இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம். இன்னொன்னு என்ன பிரச்சனை இந்த மற்ற யுகங்களுக்கும் இப்பைக்கும் அப்படின்னா, மற்ற யுகங்கள்ல அவர்களுக்குள்ளேயே என்ன செய்யணுங்கிற வழிமுறையில வேறுபாடு. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். இப்பவே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம்னா என்ன சீக்வன்ஸ்ல எது பண்ண போறீங்க அப்படின்னு ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க. அது மாதிரி இருக்கு. அவங்களுக்குள்ளேயே நான் சொல்றது கரெக்டா, நீ சொல்றது கரெக்டா. அப்புறம் இந்த யஜ்ஞம் இந்த இந்த வேத பாராயணத்திலேயே கூட வேறுபாடு. இது போல காரணம் 1000 காரணம் சண்டை போடுவதற்குங்கிற மாதிரி இருக்கு. தியானத்துக்கு தான் வழி இல்லைன்னு பார்த்தோம். அப்புறம் இது மாதிரி யஜ்ஞங்களுக்கும் வழி இல்லை. அப்புறம் அர்ச்ச விக்கிரக வழிபாட்டுக்கும் சரியான முறையில் செய்யக்கூடிய இப்ப நம்ம எத்தனை கோவில்கள் இருக்கு, அத்தனையும் டெசர்டடா இருக்கு பாக்குறோம்ல. அதுக்கெல்லாம் புரோகிதரே இல்லாத நிலை, ஒரு எண்ணெய் ஊற்றக்கூட பணம் இல்லாத நிலை, பூ வாங்கி போட வழி இல்லாத கோவில்கள் எத்தனை இருக்கின்றன, இடிஞ்சு போன கோவில்கள் எத்தனை இருக்கின்றன, அதனை பராமரிக்க முடியாத நிலையில் எத்தனை கோவில்கள் இருக்கின்றன. அது போல விக்கிரக வழிபாட்டுக்கும் இப்போது அந்த அளவுக்கு ஒரு இது பராமரிப்பு இல்லை. அதனால அதையும் சரிவர செய்வதில்லை அப்படிங்கறதுதான் தெரிய வருது. சோ இதனால் கலியுக தர்மம் என்ன? ஒண்ணுமே இல்லை. நீ எல்லாம் பண்றதுக்கு உனக்கு பணம் தேவைப்படும், உனக்கு வந்து நீ சம்பாதிக்கணும், உனக்கு ஆயுள் வேணும், எனர்ஜி வேணும், நேரம் வேணும். எதுவுமே இல்லைங்கிறியா? நாம சங்கீர்த்தனம் பண்ணு, எப்ப வேணா செல்லு பண்ணு, அதற்கு நியமமே இல்லை. அது பண்ணு, உனக்கு உய்வு போதும், அதுவே போதும், உனக்கு எல்லாமே அதுலயே அடங்கி விட்டது என்பது போன்ற இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது நாமாமிருத்தத்தில் இன்று நாம் தெரிந்து கொண்டது. அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படிங்கிறத அடுத்த முறை பார்ப்போம். இன்னும் இந்த நாமம் எதற்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு நாமாமிருத்தத்துல பார்க்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா அனைவருடைய ஃபீட்பேக்கும் வேணும், சொல்லணும். நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா, சொல்லுங்க. நாம ஜபம் பண்றதுனால நாமளும் பிறவி பெருங்கடல இருந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் என்னென்ன பித்ருலோகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அது முக்தி அளிக்கும், கொடுக்கும். எஸ், ஆமா மாதாஜி. நம்முடைய மேல 7 தலைமுறை, கீழே 7 தலைமுறையும் உய்வடையும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அது வந்து ஆண்கள் பண்ணாதான் அந்த மாதிரி தலைமுறைக்கு இதுவாகும், பெண்கள்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது பலன், அந்த மாதிரி இல்லையா? அது வந்து இந்த கணவன் மனைவிக்கு சொல்லுவாங்கம்மா. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. அதாவது அது எந்த சாஸ்திரத்துல வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஆண்கள் பண்ற புண்ணியம் பெண்களுக்கு வரும் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அது ஏதோ அது எனக்கு தெரியலம்மா, அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு. ஆனா நாம செய்கிற நாம சங்கீர்த்தனம் நிச்சயமாக நம்முடைய தலைமுறைக்கு பயன்படும் அப்படின்றது உண்மைதான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து நான் அதான் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் புரிஞ்சுக்கிட்டது
ம் இப்ப நம்ம வந்து எங்கெங்கேயோ எவ்வளவோ கோயில்ல ம் விசேஷங்கள்ல நடக்கும்போது நமக்கு போகணும், ம் கடவுளை கண்ணார பார்த்து தரிசிக்கணும் ம் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். ம் போக ம் முடியாத சூழ்நிலையில வயோதிகம் காரணமா, ம் பொருளாதார சூழ்நிலை, ம் இன்னும் நம்ம தூரத்துல இருக்கிறோம், ம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், ஐயோ போக முடியலையேன்னு ஒரு ஏக்கமா இருக்கும். ம் அப்புறம் கடவுளுக்கு நம்ம கையால ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியல, ம் அது மாதிரி நிறைய ஏக்கங்கள் இருக்கும். கரெக்ட். அதெல்லாம் வந்து எப்படிடா நிவர்த்தி பண்றது அப்படின்னு உண்மையாவே அடிமனசுல ரொம்ப இதாதான் இருக்கும், ஏக்கமாவே இருந்துட்டே தான் இருக்கும். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும், நீ கவலைப்படாத கரெக்ட் அப்படின்னு மாதாஜி. சொல்லும்போது ஒரு ஆறுதல், ஒரு கண்டிப்பா ஆறுதல் மனசுக்கு கிடைக்குது. அது கண்டிப்பா உண்மையாவே ரொம்ப மாதாஜி. சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம அத கைக்கு மனசுல அடங்கி நம்மளால முடிஞ்சது செய்யக்கூடியதா இருக்கு பாருங்க. அதெல்லாம் பண்றது கஷ்டம், அதை எப்படிடா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மால் முடிந்தது இந்த நாம சங்கீர்த்தனம் நம்மால முடிஞ்சது நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப். கண்டிப்பா கரெக்ட் மாதாஜி. உண்மை மாதாஜி. ரொம்ப சிறந்த புரிதல்மா. கரெக்ட். ஒரு ரொம்ப சந்தோஷம். 10-20% தீர்த்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா. அது மனசுல இருந்துட்டே ஹரே இருக்கு. கிருஷ்ணா மாதாஜி. தர்ஷன் செஞ்ச யாகமே குறை உள்ளதா இருந்திருக்கும் ஆமா. போது நம்ம எல்லாம் செய்யறதுக்கு வழியே இல்லை. அதே மாதிரி யஜ்யத்துல ஒரு தேவரையோ ஒரு மகரிஷியையோ ஒரு கடவுளையோ விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் குறைவா இருந்தா கூட அந்த கிளாஸ் மாதாஜி பகவத்கீதை 1வது சாப்டர்ல 40-41 அந்த 41க்குள்ள பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதரோட பொருளுரையில நான் ஒரு 2 நிமிஷம் படிக்கிறேன் மாதாஜி. அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, விஷ்ணுவின் பிரசாதத்தை பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயல்களை செய்ய வேண்டியது இல்லை. பக்தி தொண்டைய நாம ஜபத்தை மட்டும் சொல்றதன் மூலமாவே எளிமையா நிறைவேற்றுறது மூலமாகவே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவதம் 11வது காண்டம் 5வது சாப்டர் 41வது ஸ்லோகத்தை சொல்லி சொன்னாங்க மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. இன்னைக்கு காலையில படிச்சிருக்கோம், நீங்க அதே அவரு எங்களுக்கு திரும்ப உங்க மூலமா விளக்கியிருக்காரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வேற யாருமா? சர்வேஷ்னு வந்திருக்கவங்க யாருமா?